முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக பெரம்பூர் தொகுதிக்கு செல்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். புதுப்பிக்கப்பட்ட தனது எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். சென்னை பெரம்பூர் தொகுதியில் புதிதாக 45,000 பேருக்கு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்க உள்ளார் முதலமைச்சர் விஜய். வியாசர்பாடியில் உள்ள மின்சார பேருந்து பணிமனையையும் ஆய்வு செய்ய இருப்பதாக தகவல். சென்னை தலைமைச் செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஆய்வுக் கூட்டம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான கூட்டத்தில் மாணவர் சேர்க்கையை அதிகரித்தல், ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து ஆலோசனை. தவேகாவின் குதிரை பேரம் தொடர்பாக தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேகரிடம் திமுக சார்பில் மீண்டும் மனு. தன்னை தவேகாவினர் அணுகியதால் கட்சி மாறினேன் என்ற எம்.ஆர். விஜயபாஸ்கரின் பேச்சை சுட்டிக்காட்டி புகார். குதிரை பேரம் தொடர்பாக ஆளுநர் முடிவெடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவோம் என திமுக அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி திட்டவட்டம். முதலமைச்சர் விஜயின் பேச்சு கரூர் வழக்கை திசை திருப்பும் வண்ணம் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. அவர்கிட்ட கொடுத்தீங்களா, மனு கொடுத்தீங்களா? சட்டமன்றத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இஸ் கஸ்டோடியன் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி, தேர்ஃபோர் ஹி ஹேஸ் டு டேக் ஆக்ஷன். நீங்க காம்பிடன்ட் அத்தாரிட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கோர்ட்டில் கேட்பாங்க. அதனால் வி வில் லாட்ஜ் தி கம்ப்ளைண்ட். உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பது இதெல்லாம் டிவிஎஸ்க்கு புகார் கொடுக்கறது. இப்போதான் ஆச்சு, 4 நாள் தான் ஆச்சு. அவருக்கும் கவர்னருக்கும் டைம் கொடுக்கணும்ல, அவரும் கன்சல்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கல. ஒரு சஃபிஷியன்ட் டைம், ரீசனபிள் டைம் அவர் கொடுத்து அந்த ரீசனபிள் டைமுக்குள்ள அவர் ஆக்ஷன் எடுக்கிறதுனா லீகல் ஆக்ஷன் எடுப்போம். லீகல் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் செய்கிறோம். திமுகவும் அதிமுகவும் தான் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ குற்றச்சாட்டு. தங்கள் கட்சி எம்எல்ஏக்களை திமுகவினர் விலைக்கு வாங்கிவிட்டதாகவும் கடும் சாடு. கூட்டணி எப்படி நாங்கள் சேர முடியுங்கிற அந்த கணக்கின் அடிப்படையில், ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவங்க தாவைக்கிழமை சேர்றாங்க. இது போன்ற பல செயல்பாடுகள் யார் செய்யறாங்க? இது மாதிரி விஷயங்கள் திமுக அதிமுக அவங்க செய்யறாங்க. தவேக அரசுக்கு எதிரான குதிரை பேர வழக்கில் தொடர்ந்து 5வது நாளாக ஆஜராகாத முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்து திருவல்லிக்கேணி போலீசார் தீவிர ஆலோசனை. கல்வி நிறுவனங்களை அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு தவேக பயன்படுத்துவதாக கூறி தொடரப்பட்ட வழக்கு. உரிய வழிகாட்டு நெறிமுறைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதை அடுத்து பொதுநல வழக்கு வாபஸ். தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலுக்கு தடை விதித்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் கேவியின் மனு தாக்கல். தனது தரப்பு வாதங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என கூறி வெங்கடாஜலபதி என்பவர் வழக்கு. மத்திய பாஜக அரசுக்கு எதிராக தவேகவும் திமுகவும் ஓரணியில் இடம்பெற வேண்டும் என்ற திருமாவளவனின் கருத்து ஏற்புடையதல்ல. திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த துரை வைகோ எதிர்ப்பு. அதான் அண்ணன் திரும்ப நான் மதிக்கிறேன். நான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஏற்புடையது அல்ல நான் சொல்லுவேன். நான் ஏன்னா அரசியல் ரீதியாக தவேக சகோதரர் விஜய் பாஜக வெளிப்படையாக சொல்லிட்டார். நிர்வாகக்காரன் நமக்கு மாநில ஒன்றிய, அதாவது ஒரு 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 ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நீதி திட்டங்கள் தேவை. ஆனால் அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக தவேக எதிர்க்கும் நம்முடைய முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே ரீதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினது யார் நடத்துனாங்க? திமுக நடத்தினாங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி அவங்க பாஜக எதிர்க்க முடியும்? நான் கேட்குற கேள்வி அதுதான்.
திமுக முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் மீது வழக்கு பதிவு. 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது வாடகைக்கு பெற்ற இடத்தை அபகரிக்க முயற்சித்ததாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் பரங்கிமலை போலீசார் நடவடிக்கை. சாலை முறைகேடு வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸுக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு. தமிழ்நாடு அரசின் மனுவை நாளை மறுநாள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்றம் ஒப்புதல். சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு கடலூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதில் இருந்து முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு விலக்கு. ஜூலை 30ஆம் தேதிக்குள் பதிலளிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சட்டப்பேரவை தேர்தலில் தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் வரை செலவு செய்தும் தோல்வியை தழுவியது திமுக. குறிப்பாக முன்னாள் அமைச்சர்களின் தொகுதிகளில் 100 கோடி ரூபாய் வரை களமிறக்கப்பட்டதாகவும் துரை வைகோ பகீர் தகவல். பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 20 கோடி, சில முன்னாள் அமைச்சர்கள் தொகுதியில் 80-100 கோடி. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, எல்லாருக்கும் தெரியும். அப்படி நீங்கள் கூட்டணி கட்சிகள், நாங்கள் மதிமுக உட்பட நாங்கள் எல்லா இடங்களையும் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 20 கோடி போட்டீங்க. 234 போட்டீங்கன்னா எவ்வளோ, எத்தனாயிரம் கோடிகள். அதை பயன்படுத்தி அவங்களால வெற்றி பெற முடியல. வாக்குகளுக்கு ரூபா கொடுத்து அதை பெற முடியல, தோத்தாங்க. தாவேக பெண் தொண்டர்களை இழிவாக பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய கோரி அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் மனு. தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை தலைமைச் செயலகத்தில் காலை அதிகளவு குவிந்த பொதுமக்கள். முதலமைச்சர் தனிப்பிரிவில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் கோரிக்கைகளை புகார் மனுவாக அளித்தனர். சென்னை தலைமைச் செயலகம் முன்பு உடலில் டீசலை ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற பெண். கோரிக்கை மனு மீது நடவடிக்கை எடுக்காததால் ஆவேசம். பொது இடங்களில் மாடுகளை வெட்டக்கூடாது என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை. தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. அங்கீகாரம், உரிமம் உள்ளிட்டவற்றை பெற்றுத் தருவதாக தனியார் பள்ளிகளிடம் 100 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு. திமுக பிரமுகர்கள் PT அரசகுமார் மற்றும் முத்துக்குமார் மீது தற்பொழுது வரை 59 பள்ளிகளின் உரிமையாளர்கள் புகார். சென்னையில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடங்கியது. முதல் நாளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் கீழ் சிறப்பு பிரிவினர் பங்கேற்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள பள்ளி மாணவர்கள் கூட்ட நெரிசலின்றி பாதுகாப்பான பயணம் மேற்கொள்ள வசதியாக இன்று முதல் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் கூடுதலாக 41 பள்ளிகளுக்கு நாள் ஒன்றுக்கு 42 சிறப்பு பேருந்துகள் வாயிலாக 84 பயண நடைகள் இயக்கப்படுகின்றன. கரூர் கோவில் நிலங்களை பட்டா செய்ய பிறப்பித்த தமிழக அரசின் ஆணைக்கு தடை விதிக்க கோரிய மனு. வழக்கை முறையாக தாக்கல் செய்தால் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவு. சென்னை RK நகரில் திமுக துணை வட்ட செயலாளருக்கு அரிவாள் வெட்டு. தனது வீட்டருகே நின்று கொண்டிருந்தவரை மர்ம கும்பல் ஒன்று துரத்தி அரிவாளால் வெட்டியதால் பரபரப்பு.
தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே குடும்பத்தினர் செலவுக்கு பணம் கொடுக்காததால் ஆவேசம். தூங்கிக் கொண்டிருந்த மனைவி மற்றும் 2 மகள்கள் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த கொடூர தந்தையை கைது செய்தது காவல்துறை. எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சிக்கு டாஸ்மாக் ஊழியர்கள் பலியாக கூடாது, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அமைச்சர் விக்னேஷ் வேண்டுகோள். எங்களுடைய அரசுடைய சூழலை புரிஞ்சு அரசு இந்த அளவுக்கு இந்த துறை மேலே அதை சீரமைக்கணும்னு சொல்லி காட்டுறதுல அக்கறையில் ரொம்ப நன்றி தெரிவித்து வரவேற்றிருக்காங்க. அந்த தொழிலாளர்கள் இன்னமும் அரசு மேலே நம்பிக்கை வச்சு அவங்க இன்னும் அந்த கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் சில எதிர்க்கட்சிகளுடைய தூண்டுதல்னால எப்படா இவங்க இதை சரி பண்ணிட்டா நம்ம பேரெல்லாம் இனிமேல் வளரவே முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தினால அதை சில தொழிலாளர்களை அவங்கள தூண்டி விட்டு அவங்கள ஒரு தவறான வழியில் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு முன்னெடுப்பும் எடுத்துட்டு இருக்கிறதுல இதை நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இந்த துறையை சரி பண்ணணும். நம்ம இதை விட்டுட்டு சில பேரோட அந்த சூழ்ச்சிக்கு பலியாகிறாதீங்க. அது பெரிய பின்விளைவுகளை உங்களுக்கு கொடுத்துரும் போராடக்கூடியவங்களுக்கு. அடுத்த ஓரிரு மாதங்களில் லஞ்சமில்லாத தமிழ்நாட்டை முதலமைச்சர் விஜய் உருவாக்குவார். அதற்கான செயல் திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாகவும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் திட்டமிட்டார். பேசியிருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த அரசு அதை நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கிறது. உறுதியாக பயணிக்கும். ஓரிரு நாட்களிலே இதற்கான பலன்கள் இல்லாவிட்டாலும் ஒரு சில மாதங்களிலே லஞ்சமில்லாத ஊழல் இல்லாத மாநிலமாக இந்த மாநிலம் நிச்சயமாக திகழும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. தென்காசி அருகே அமைச்சர் ராஜு பங்கேற்ற நிகழ்ச்சியின் போது திடீர் மின்தடை. வேறு வழியின்றி அமைச்சரை செல்போன் வெளிச்சத்தில் அழைத்து சென்ற தாவேக நிர்வாகிகள். பறவை மோதியதால் சென்னையிலிருந்து லண்டன் புறப்பட இருந்த விமானம் திடீர் ரத்து. நீண்ட நேரம் காக்க வைக்கப்பட்டதால் பயணிகள் 200க்கும் மேற்பட்டோர் விமான நிலைய அதிகாரிகளிடம் வாக்குவாதம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைவு. 1 கிராம் தங்கம் 13,200 ரூபாய்க்கு, ஒரு சவரன் 1,05,600 ரூபாய்க்கு விற்பனை. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அனுமதியின்றி சேவல் சண்டை நடத்தியதாக புகார். 6 பேரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. மயிலாடுதுறை மணல்மேடு பகுதியில் 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. 64 வயது முதியவரை போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தது மகளிர் காவல்துறை. திருப்பத்தூர் அருகே ஆன்லைன் விளையாட்டில் அதிக அளவு பணத்தை இழந்ததால் திருடனான பட்டதாரி இளைஞர். பல்வேறு பகுதிகளிலும் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்தவரிடம் இருந்து 9 சவரன் தங்கம் 3 லட்சம் ரொக்கம் பறிமுதல். பழனி முருகன் கோயில் நிர்வாகத்திற்கு சொந்தமான தங்கும் விடுதிகளில் கட்டணம் இன்று முதல் உயர்வு. அறைகளின் வசதிக்கு ஏற்ப 300 ரூபாய் முதல் 1,500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல். குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்டு நாகர்கோவில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சபரிவர்மன் என்பவர் உயிரிழப்பு. உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததாக போலீசார் கூறும் நிலையில் சபரிவர்மன் அடித்துக் கொல்லப்பட்டதாக கூறி உறவினர்கள் சாலை மறியல். தமிழ்நாடு பட்டாசு வணிகர் கூட்டமைப்பின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னை தீவுத்திடலில் வண்ணமயமாக பிரம்மாண்ட வானவேடிக்கை நிகழ்ச்சி. வானில் வர்ணஜாலம் காட்டிய பட்டாசுகளை கண்டு ரசித்த பொதுமக்கள்.
சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பழுதான சாலையை சீரமைக்க கோரி மலை கிராம மக்கள் சாலை மறியல். தங்களின் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காததால் சாலையின் குறுக்கே கற்கள் மற்றும் மூங்கில் மரங்களை வைத்து போராட்டம். குற்றாலம் அருவிகளில் வேலை நாளான இன்றும் அதிக அளவில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஐந்தருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் உற்சாக குளியல். டெல்லியில் இன்று மாநில நீர்வளத்துறை செயலாளருக்கான தேசிய மாநாடு. மத்திய அமைச்சர் CR பாட்டீல் தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் மாநிலங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துதல், ஜல் சக்தி துறையின் திட்டங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை. டெல்லியில் கடந்த 85 நாட்களில் இல்லாத அளவு மோசமான நிலைக்கு சென்ற காற்று மாசு. அடுத்தடுத்த நாட்களில் காற்றின் தரம் மேலும் பாதிக்கப்படக்கூடும் என்ற தகவலால் மக்கள் அச்சம். நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிரான கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரின் போராட்டம் 25வது நாளாக நீடிப்பு. டெல்லி ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரதமிருந்து வரும் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கியின் உடல்நிலை கவலைக்கிடம் என தகவல். பெங்களூருவில் சில்லறை இல்லை என கூறி ஆய்வில் ஈடுபட்ட அமைச்சர் சுரேஷை பேருந்திலிருந்து இறக்கிவிட்ட நடத்துனர். பயணி கை காட்டியும் பஸ் ஸ்டாப்பில் நிறுத்தாமல் சென்ற ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை பணியிடை நீக்கம் செய்து நடவடிக்கை. கடுமையான வெப்ப அலை காரணமாக 3 அணு உலைகளை தற்காலிகமாக மூடியது பிரான்ஸ் அரசு. வெப்ப அலையால் ஏற்கனவே வெப்பமடைந்து வரும் ஆறுகளில் அதிகப்படியான சுடுநீர் வெளியேறுவதை தவிர்க்க திட்டம். ரஷ்யாவில் வான் பாதுகாப்பு பயிற்சியின் போது விபத்து. ஹெலிகாப்டரில் பொருத்தப்படும் நவீன ரக துப்பாக்கியை அலட்சியமாக கையாண்டதால் தூக்கி வீசப்பட்ட ராணுவ வீரர். குரோஷியா தீவில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பற்றி எரியும் காட்டுத்தீ. மலமளவிட கொழுந்துவிட்டு எரியும் தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்புத் துறையினர் தீவிரம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து ஸ்டீஃபன் பிளமிங் விலகல். கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் பயிற்சியாளராக இருந்து வரும் பிளமிங் அணியின் தற்போதைய பின்னடைவை தொடர்ந்து பதவியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. இங்கிலாந்து டெஸ்ட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து பிரெண்டன் மெக்கல்லம் விலகல். ஒருநாள் மற்றும் T20 அணியின் தலைமை பயிற்சியாளராக தொடர்ந்து செயல்பட உள்ளதாகவும் அறிவிப்பு. செனகல் கால்பந்து அணி பயிற்சியாளர் பதவியிலிருந்து பாபே திவாப் நீக்கம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இருந்து செனகல் வெளியேறிய நிலையில் அந்நாட்டு கால்பந்து வாரியம் நடவடிக்கை. அண்டை நாடான இலங்கையில் டெங்கு நோய் தாக்கம் அதிகரிப்பு. நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டு வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியது அந்நாட்டு அரசு. ஜுராசிக் பார்க் படத்தில் DR ஆலன் கிராண்ட் கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமான நடிகர் சாம் நீல் காலமானார். புற்றுநோயிலிருந்து முழுவதுமாக குணமடைந்ததாக அறிவித்திருந்த நிலையில் திடீரென உயிரிழந்ததால் குடும்பத்தினர் அதிர்ச்சி.
Don't move. Can't see us if we don't move.